சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 33 வசனம் முதல் 35 வசனம் வரை தியானிக்க போகிறோம். கண்களை மூடி இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு பொய்யானை இடக்கூடாது என்கிற தலைப்பில் இந்த வார்த்தை கேட்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரங்களுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் மலை பிரசங்கத்தை ஆண்டவரே நாங்கள் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு பொய்யானை இடக்கூடாது என்று மத்தேயு 5:33 முதல் 35 வரை வசனங்களை தியானித்து அதனுடைய சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி தேவன் உதவி செய்வீராக. எங்களுக்கும் கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனமாக இருக்க நீர் உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் அன்றியும் பொய்யானை இடாமல் ஆணைகளை கர்த்தருக்கு முன்னிலை செலுத்துவாயாக என்று பூர்வ காலத்தில் உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், புதிய புது காலத்துடைய விசுவாசிகள், நான் உங்களுக்கு மலைப்பசங்க சொல்லுகிறேன். பரிசேதம், அதாவது எதன் பேரிலும் அல்லது தன்னுடைய ஏசப்பாவின் பேரிலும் பண்ண வேண்டாம். வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். அது தேவனுடைய சிங்காசனம். பூமி மேலும் சத்தியம் பண்ண வேண்டாம். அது அவருடைய பாதப்படி. எருசலேமிலும் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். அது மகாராஜாவுடைய நகரம். உன் சிரசில் மேலும் சத்தியம் பண்ண வேண்டாம். அது மயிரியாவது வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ உன்னால் கூடாததே. உள்ளதை உள்ளது என்றும் இல்லது இல்லாதது என்று சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்றும் மலை பிரசங்கத்தில் கூடி வந்த ஜனங்களுக்கும் இன்றைக்கும் நமக்கும் அவர் நேற்றும் இன்று மாறாதவர் நம்மோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். இந்த பகுதியில் ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா, பொய்யானை இடக்கூடாதுங்கிறார். நம்முடைய ஜீவிதத்தில் நாம் எத்தனையோ காரியங்கள் பொய்யான இடுகிறோம். ஆணை என்பது இன்னொரு வகையில் சத்தியம் பண்ணக்கூடாது, பொய் சத்தியம் பண்ணக்கூடாது, அல்லது பொய்யான பொருத்தனை பண்ணக்கூடாது, பொய்யான வாக்குறுதிகளையும் கொடுக்கக்கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. நம்முடைய ஜீவிதத்தில் எப்பொழுது இந்த அனுபவம்னா, நாம் சிறு பிள்ளைகளை நாம் படிக்கும்போது இந்த கிரியைகள் நம்முடைய வாய்க்கள் நடைபெறும். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, அவர்கள் டீச்சர் மாடத்தில் அநேக சத்தியை சொல்லி பொய் சொல்வதை நாம் பார்க்க முடியும். வீட்டில் தாய் தகப்பன் இடத்திலும் சிறு பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, தாராளமான பொய் சொல்லுவாங்க. இப்போ ஹோம்ஒர்க்கு ஏன் எழுதலை அப்படின்னா அதுக்கு ஒரு பொய் சொல்லுவாங்க. எனக்கு காய்ச்சல், அது காய்ச்சலே இருக்காது, அதுக்கு சத்தியம் சொல்லுவாங்க. அதே போல் இங்கே காலை நேரத்தில் சிறு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போது முடிவாக இருக்கும்போது திடீரென்று வயிற்று வலி, சத்தியமா அப்படி என்று பொய் சொல்லாத அப்படின்னு, இல்லைம்மா சத்தியமா, இல்லைப்பா சத்தியமா நாங்கள் சொல்லுகிறோம் என்று அப்படியே அந்த பொய் அந்த ஆணை சிறு வயதிலிருந்தே வருவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் சில பிள்ளைகள் உண்மைக்கு ஏதுவான சத்தியத்தை சொல்லுகிற பிள்ளைகளையும் பார்க்க முடிகிறது. ஸ்கூல்லையே சில இடத்துல ஜாமெட்ரி பாக்ஸ் காணும். அந்த காலத்தில் நடக்கும். இன்றைக்கெல்லாம் பேனாக்கு அதுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. இன்றைக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டம் படிக்கும்போது ஒரு பேனா திருடுனா, நான் திருடலை, சத்தியமாக திருடலை, திருடி இருந்தாலும் அந்த பொய்யான சத்தியத்தை சொல்வதை நோட்டு புத்தகம் திருடுவாங்க. நான் படிக்கிற காலங்களில் எடுத்திருப்பார்கள், நாங்கள் சத்தியமாக எடுக்கலம்பாங்க. வீட்டிலும் சில பிள்ளைகள் சில காரியங்களை எடுத்துருவாங்க.
நீ எடுத்தா கேட்டானா சத்தியமாக எடுக்கலைங்கிற அப்படியே அது வளர்ந்து வளர்ந்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம அநேக பொய்யானை எடுக்கிறோம், பொய் சத்தியை சொல்லுகிறோம், பொய்யான பொருத்தனைகளை வாக்குறுதிகளை தேவசம சொல்லிவிட்டு அப்படியே நாம் இருந்து விடுகிற காரியத்தை அறிகிறோம். கோர்ட்டுக்கு போனால் கூட அந்த குற்ற கூண்டில் நான் பேசுவது உண்மையாய் பேசுகிறேன், சத்தியம் அப்படி இதெல்லாம் சொல்லி தான் கேட்பாங்க. அங்கேயும் பொய்யாய் சொல்லுகிறவள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஆண்டு சொல்கிற காரியம், நீ பொய்யான இடக்கூடாது, பொய் சத்தியம் கூட கொடுக்கக்கூடாது, பொய்யான பொருத்தனையும் வாக்குறுதியிலும் கொடுக்கக்கூடாது. எதன் மேலே கொடுக்கக்கூடாதுங்கிறத பின்னாடி சொல்கிறார். அதே சமயத்தில் நீ வாக்குறுதி நீ சொல்லியிருந்தால், ஆணையிட்டு இருந்தால், அல்லது சத்தியம் பண்ணியிருந்தால், பொருத்தனை பண்ணியிருந்தால், அது தேவ சமூகத்திற்கு முன்பாக நீ வந்து அதை செலுத்தணுங்கிறத சொல்கிறார். அநேகர் அதை சொல்கிறாங்க, செய்கிறாங்க, செலுத்தாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆகவே இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் பலரோடு பேசுகிறார். ஒருவேளை நம்ம ஆண்டவருக்காக அதை செய்வேன், இதை செய்வேன் என்று சொன்ன சத்தியம் பொருத்தனைகளை நம்ம மறந்தாலும் ஆண்டவர் அதை மறக்க மாட்டார். மீண்டும் ஞாபகப்படுத்தும் போது நம்ம அதை செய்யணும். சில நேரங்களில் சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த காரியம் செய்யமாக மாறினா நாங்கள் ஆலயத்திற்கு இடம் தருவோம் என்று நிறைய சாட்சி நம்ம கேட்குறோம். அப்படி சொல்லுகிறவர்கள் அந்த ஆலயத்திற்கு இடம் வாங்கி அந்த ஆணையிட்டதை அதை நினைத்து அவர்கள் செய்கிறாங்க, நிறைய கேள்விப்படுகிறோம். சிலர் அப்படி சொல்லிட்டு செய்யாமே இருக்கிறாங்க. இன்னும் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு இந்த காரியம் அல்லது இந்த நிலம் விற்கப்பட்டால் ரொம்ப வருஷமாக கேஸில் இருக்கிற இந்த நிலங்கள் விற்கப்பட்டால் நாங்கள் பாஸ்ட்டுக்கு ஏதாவது 2 வீலோ 4 வீலோ ஒன்று வாங்கி தருவோம் என்று ஆணையிடுவார்கள், வாக்குறுதி சொல்வார்கள். சிலர் அதில் உண்மையாக இருப்பாங்க, சிலர் அதில் உண்மை இல்லாமல் போவார்கள். இன்னும் சிலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவாலயத்தில் வரும்போது இந்த ஆலயத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் நான் நினைத்திருக்கிற காரியங்களை அல்லது கர்த்தரை எனக்கு ஒரு வேலை கொடுத்த சத்தியமாக இவளெல்லாம் நான் செய்வேன் என்று சபையின் நடுவே நிறைய சாட்சிகளை சத்தியங்களை நாம் கேட்க முடியும். அவர்களில் ஏதோ ஒரு எண்ணிக்கை நிறைந்தவர்கள் செய்தாலும் பலர் அதை என்ன செய்கிறதில்ல, சொல்லிட்டு சொல்லாமல் செய்யாமல் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே கர்த்தர் பேரில் அது சொன்னால் சரி, நம்ம செய்ய வேண்டிய சொன்ன காரியத்தை, நான் தேவனுக்காக இதை செய்வேன் என்று சொன்ன காரியத்தை நாம் அவருக்கு முன்னிலே செய்யணும். அன்னால் கூட ஒரு பொருத்தனை பண்ணினால் சாமுவேலை தேவாலயத்தில் விடுவதாக விட்டார். ஆக அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சிலர் அது செய்வதில்லை. ஆகவே இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்வார், இடைப்படுகிற தேவனாக இருப்பதை நாம் அறிந்து முடியும். சங்கீதம் 24ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பூமியும் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 4ஆம் வசனத்தை அதே அதிகாரத்தில் வாசி. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார் சொல்கிறார், யார் கர்த்தரிடத்தில் பரலோக ராஜ்யத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பார். அதுக்கு சொல்கிறார், கைகளிலே சுத்தம் உள்ளவர்களும் இருதயத்திலும் மாசில்லாதவளாக இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடுக்காமலும் கபடாமல் ஆணையிடாமல் இருக்கிறவனேன்ட்டார். அப்படின்னா கபடா என்ன, பொய்யான ஆணையிடாதவனே கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளிலே அவன் சுத்தமுள்ளவனாக இருப்பான், அவன் இருதயத்திலே மாசு இல்லாதவனாக இருப்பான். அவன் என்ன செய்ய மாட்டான்னா கபடாக ஆணையிட மாட்டான். சபையில் கூட நம்ம பார்க்குறோம், நிறைய பேர் முந்தின வருஷங்களில் நான் கர்த்தருக்கு அதை செய்வேன், இப்படி இருப்பேன் என்று பலர் சொல்வதை கேள்விப்படுகிறோம். ஆனால் அநேகர் அந்த அனுபவத்தில் இல்லாமல் இருப்பதையும் அறிய முடியும். ஒரு சிலர் அதில் கர்த்தருக்கு பயந்து அந்த ஒரு செய்து கொண்ட சத்தியத்தை ஆணையை
வாக்குறுதிகளை அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுகிறவள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆகவே மனிதனை போல தேவ சமூகத்தில் போய் கபடாகவோ பொய்யாகவோ நாம் என்ன செய்யக்கூடாது, ஆணையிடக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்ளவே. இதே காரியத்தை சங்கீதம் 15:4 நம்ம வாசிக்கும்போது, கர்த்தாவே ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவனையோ கன பண்ணுகிறார். அவன் எப்படி இருப்பான்னா, ஆணையிட்டு பொருத்தனை செய்து சத்தியம் பண்ணி வாக்குறுதிகளை கொடுத்து அது நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான் என்று சொல்கிறார். ஒரு சத்தியம் பண்ணுற ஒரு ஆணை ஆண்டவரே நீ இதை செய்தால் நான் அப்படி செய்வேன் பண்ணிட்டு அந்த காரியத்தில் அவனுக்கு நஷ்டம் வந்தாலும் அவன் அந்த சொல் தவறாமல் இட்ட ஆணையை கபடாக மாற்றாமல் பொய்யாக மாற்றாமல் தனக்கு எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் அதை செலுத்துகிறவனாக இருக்கிறான். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது. சில நேரங்களில் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு இந்த வேலையை தந்தால் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு இந்த காரியத்தெல்லாம் நான் செய்வேன் என்று சபையின் நடுவே சாட்சி சொல்லுவான். இன்னும் சிலரை பார்த்திங்கன்னா, நாங்கள் எங்களுடைய சம்பாதியங்களில் கர்த்தருக்கென்று தசமங்களை சரியாக தருகிறோம் என்று வாக்குறுதிகளை கொடுக்குறான். ஆனால் அநேகருடைய ஜீவிதத்தில் தங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நஷ்டம் வந்துட்டான்னா அதை செய்ய தவறி விடுவார்கள். உண்மையாக ஒரு மனிதன் தேவனுக்கு ஆணையிட்டால் தனக்கு நஷ்டமே வந்தாலும் அதில் தோல்வியே வந்தாலும் தன் வாயினால் சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதிகளை அந்த சத்தியங்களை நிறைவேற்றுகிறவனாய் இருக்க வேண்டும். அல்லே சொல்லலே அல்லையா? அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். பலர் நாம் பார்க்கணும், ஒரு தொழில் செய்கிறவர்கள் ஆண்டவனை தொழிலை ஆசீர்வதித்தான், நான் சபைக்கு இப்படியெல்லாம் செய்வேன், ஊழியக்கார குடும்பம் செய்வேன், இந்த பராமரிப்பு வேலையெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அதை ஆசீர்வதித்த உடனே கொஞ்ச நாள் செய்வார்கள், பின்னாக மறந்து விடுகிறார்கள். சிலர் வாழ்க்கையில் அதில் நஷ்டம் வந்தாலும் இந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிறபடி அதை ஆணையிட்டு அந்த இதில் நஷ்டம் வந்தாலும் அந்த பொருத்தனைகளை செலுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறார். அவனே உண்மையான மனிதன். அப்படி செலுத்துகிறவளை கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த நஷ்டத்தை லாபமாக மாற்றுவார், அந்த தோல்வியை வெற்றியமாக மாற்றுவார். ஆனால் அநேகர் அதை சொல்லிடுறாங்க, தாராளமாய் சொல்லிடுவாங்க, தேவ சமூகத்தை சொல்லிடுவாங்க. அதை சொல்லாமல் சில நேரங்கள் கொஞ்ச நாள் செய்து செய்யாமல் இருக்க போகிற சிலர் கடைசி வரையும் அந்த வாக்குகளை நினைத்து செய்கிற சாட்சியாக இருக்கிற ஜனங்களை நம்ம பார்க்க முடியும். ஆகவே தன் ஆணையிட்டு நஷ்டம் வந்தால் சொல் தவறாதனாக இருக்க வேண்டும். ஒரு காரியம் சொல்லிட்டான்னா அதை சரியாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதி புஸ்தகத்தில் எப்தா என்கிற ஒரு தேவ மனுஷனை நம்ம பார்க்க முடியும். அவனுக்கு ஒரே ஒரு குமார்த்தி தான், திருமணமாகாதவள், ஒரு கன்னிகை பெண். அப்போ ஒரு அம்மோனோடு யுத்தம் பண்ண வேண்டும். ஆக இந்த எப்தாவை அவங்க அனுப்புகிறாங்க. அப்போ எப்தா ஒரு தேவனுக்கென்று ஒரு பொருத்தனை பண்ணுறான் அல்லது ஆணையிடுதல். நான் இந்த அம்மோன் ஜெயிச்சுட்டு நான் வரும்போது எனக்கு எதிராக என்ன வருகிறதோ அதை உமக்கு நாங்கள் சர்வாங்க பலியாக அல்லது பாவ நிவக்குற்றம் பணியாக செலுத்துவேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணுறான். தீர்மானம் பண்ணிட்டு போயிட்டு அவன் ஜெயித்து வரும்போது அவன் என்னை தான் தனக்கு எதிராக
அது வெள்ளாடோ செம்மறி ஆடோ அல்லது ஆட்டுக்குட்டியோ இளங்காலியோ ஏதாவது வந்திருந்தால் அந்த சர்வாங்க பகனுக்கு வழி செலுத்தி பொருத்தனையை நிறைவேற்றியிருப்பார். இப்போ தனக்கு எதிராக வந்தது யாருன்னா அந்த திருமணமாகாத கன்னி பெண் தன்னை குமார்த்தி எதிராக வருகிறார். இப்போ அவன் சொல்லிட்டான், அதான் அந்த ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் சொல் தவறாமல் இருக்க வேண்டிய எப்தா அதில் இருந்தான். அப்போ எப்தா வரும்போது எதிராக தன் குமார்த்தி வருகிறார். வஸ்திரத்தை கிழிச்சு, ஐயோ நான் மகளே குமார்த்தியை நான் இப்படி சொல்லிட்டேனே, ஆண்டுக்கு நான் சத்தியம் பண்ணிட்டேனே, பிரார்த்தனை பண்ணிட்டேனே, ஆணையிட்டு கொடுத்துட்டேனே, வாக்குறுதிகளை சொல்லிட்டேனே, நான் என்ன செய்வேன், நீ அல்லவா எனக்கு எதிராக வர அப்படின்னு சொல்லுவேன். தகப்பனத்தில் அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். நீங்கள் அந்த தேவனத்துக்கு எதை சொன்னீங்களோ அதை நீங்கள் செலுத்துறீங்க. நான் சம்மதம் தான் ஆனால 2 மாதம் நான் மேலே தோழிலோடு சந்தோஷமாக இருந்து துக்கம் கொண்டாடிட்டு நான் வரும்போது நீங்கள் அதை செய்யுங்க அப்படி என்று மகளும் இசைந்து போகிற காரியத்தை பார்க்கிறோம். வேறு யாராவது நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அதை அனுமதிக்க மாட்டோம். உங்களுக்கெல்லாம் ஒரு வேலை இல்லை, இப்படியா பொருத்தனை பண்ணுவாங்க, இப்படியா ஆணையிடுவாங்க, கொஞ்சம் யோசித்து நீங்கள் சொல்ல வேண்டாவா என்று நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அதை சொல்லாமல் தேவனுக்கு எங்கள் அப்பா செலுத்தியிருக்கிறாரு, ஆகவே அதுக்கு இசைந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த காரியம் சிந்திக்கும் போது ஆடுகளைப் போலவும் மாடுகளைப் போலவும் நரபலிகளை விரும்புகிற தேவன் அல்ல எந்த இடத்திலும். இப்போ ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் ஈசாக்கை சோதிக்கும்படி தான் பலியிடும்படி செய்தான். அந்த பலி இடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கலை. அவன் மீண்டும் திரும்பி வந்தான். ஆக இங்கே சொல்லப்படுகிற காரியம், அவள் வாழ்க்கை முழுவதும் கன்னிப்பெண்ணாகவே இருக்கணும். அதுதான் அந்த தீர்மானங்கள், தேவனுக்கு சொல்லியிருந்த பொருத்தனை. வாழ்க்கை முழுவதும் திருமணமாகாத ஜீவனம் செய்ய வேண்டும் என்பதை அவளும் ஒப்புக்கொண்டு அவ்விதமாய் தன் தகப்பனுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு அவள் காரணமாக இருந்தாள். அது எல்லாத்தையும் வாசிக்க முடியாது. நம்ம அந்த 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் அந்த வசனம் இருக்கு. இந்த 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்தில் அவள் திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பொருத்தனையின்படி அவனுக்கு செய்தாள். அறியாது. இதுதான் அவன் புருஷனை அறியக்கூடாது. கன்னிக்குரிய காரியங்கள் எல்லாம் எனக்கு திருமணம் ஆகாதிருப்பதற்கு என்னென்ன அந்த நாட்கள் செய்யணுமோ அத்தனை காரியங்களை செய்து முடித்த பின்பு அவள் வாழ்க்கை முழுவதும் புருஷனை அறியாதிருந்தாள். அப்போ அதில் எப்படி அந்த பொருத்தனை, ஒரு தகப்பன் ஒரே ஒரு பொண்ணு பாருங்க, அதை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அதற்கு இசைவாகும் மகளும் இருந்தாள். அதே போல் நம்ம வாழ்க்கையில் பொய்யான ஆணையிடாதபடி ஆணையிட்டு நஷ்டம் நம்ம வாழ்க்கை வந்தாலும் நாம் வாயை திறந்து செலுத்துகிற அந்த சத்தியங்களை தேவ சமூகத்தில் செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் அங்கே விரும்புவதை நாம் பார்க்க முடிகிறது. பிரசங்கின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அதாவது சத்தியம் பண்ணி கொண்டால், வாக்குறுதி கொடுத்துக்கொண்டால், ஆணையிட்டால், தேவனுக்கு நீ பொருத்தனை செய்து கொண்டால் அதை செலுத்த நீ தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுவது இல்லை. நீ நேர்ந்து கொண்டதே சீக்கிரமாய் செய். அதுக்கு இன்னொரு வார்த்தை நேர்ந்து கொள்ளுதல். அதை நீ சீக்கிரமாய் செய்யுங்கிறார். தேவ சமூகத்திலே சொல்லக்கொண்ட பொருத்தனைகளை, நேர்த்தி கடனை தாமதம் பண்ணாமல் நீ சீக்கிரமாய் செய். பைபிளில் நல்ல வசனங்கள் இருக்கிறது. உன்னதமானவருக்கு பொருத்தனை செலுத்திட்டு பின்பு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்.
ஆண்டவரே நீர் இந்த காரியத்தை எனக்கு செய்யணும் என்பதை முன்கூட்டியே பொருத்தனைகளை வாக்குறுதிகளை செலுத்திவிட்டு அந்த ஆபத்தான காலத்தில் கூப்பிடும் போது தேவன் அவளை விடுவிக்கிறார். சில நேரங்களில் சில பொருத்தனை செய்வார்கள். நான் சத்தியமாக இந்த கூட்டத்துக்கெல்லாம் ஒழுங்காக வருவேன்பாங்க, சில வாரம் வருவாங்க, வரமாட்டாங்க. அது கபடான ஆணையாய் மாறிவிடும், பொய்யானையாய் மாறிவிடும், தேவன் விரும்பாத வார்த்தையாக மாறிவிடும். இப்படி நிறைய பேர் நிறைய காரியம் சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல நாங்கள் ஞானஸ்நானம் இந்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் எடுத்துடுவோம் என்று ஆணையிட்டு சொல்வார். ஆனால் அந்த ஞானஸ்நான ஆராதனை எத்தனை ஆராதனை வந்தாலும் அதை தாண்டி பல வருஷங்கள் அந்த செய்து கொண்டே நேர்ந்து கொண்டே அந்த காரியத்தில் நிறைவேற்றாமலேயே இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். சில அதிலிருந்து பின்வாங்கி போனவர்கள் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் நாங்கள் இந்த ஆலயத்திற்கு இந்த ஃபியூல் சிஸ்டம் நாங்கள் வாங்கி கொடுப்போம், அது நல்ல சேரை நாங்கள் வாங்கி கொடுப்போம், இப்படி ஏதாகிலும் ஒரு பொருத்தனை செய்துவிட்டு அது செய்கிறவர்கள் இல்லாமல் இல்லை, அநேகர் அதை செய்யாமல் அதை மறந்து போகிறவர்கள் இருக்கிறாங்க. அதில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தாமதமின்றி நேர்ந்து கொண்டதை பொருத்தனை பண்ணதை சீக்கிரமாய் செலுத்தணும். ஒரு ஆளில் சொல்லுங்கள் அல்லேலூயா. அந்த பொருத்தனைகளை ஜாக்கிரதையாக சத்தியம் பண்ணுவதில் ஜாக்கிரதையாக இருக்கும். என்னாகும் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணினாலும் ஏதாவது செய்யணும், ஆண்டுக்கு செய்யணும். சரி சொல்லுவாங்க, நான் யோசிச்சிருக்கேன் பார் சார், ஏதாவது செய்யணும், கர்த்தருக்காக செய்யணும். செய்கிற காரியத்தில் ஆணையிட்டு தன் ஆத்துமாவை தன்னுடைய அந்த பொருத்தனைக்கு நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின்படியே செய்ய கடவேண்டார். உன் வாயிலிருந்த புறப்பட்ட வார்த்தையின்படி உடைய ஆத்துமாவின் நிபந்தனைக்கு உட்பட்டு நீ சொன்ன அந்த பொருத்தனையை ஆணையை தவறாமல் நிறைவேற்றணும் என்று ஆண்டு சொல்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நெருக்கங்கள் மாறலை? இன்னும் ஏன் சோதனையின் மேலே சோதனை வருகிறது? வியாதி எல்லாருக்கும் வரும். சில நேரம் காரணம் இல்லாமல் ஏன் வியாதிகள் வருகிறது? இந்த பொருத்தனைகளை செலுத்தாமல் இருக்கிற சூழ்நிலையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறது. அப்பா அதை நினைத்து நாம் ஆணையிட்டதை சொல் தவறாமல் தேவனுக்கு செலுத்தும் போது அவைகளெல்லாம் நம்மை விட்டு மாறும். ஒரு ஆளே சொல்லுங்களேலுயா. ஆக ஆண்டு சமூகத்தில் நம்ம எதை சொல்கிறோமோ அதை சரியாக நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ புதிய காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி பொய்யான இடக்கூடாது. அதே சமயத்தில் வானத்தின் பெயர்களானாலும் பூமியின் மேனானாலும் எருசலேம் ஆனாலும் சிரசின் மேனாலும் அல்லது தன் பெயரானாலும் ஆணையிடக்கூடாதுங்கிறார். அது புதிய ஏற்பாட்டு காலத்துடைய உபதேசமாக தேவன் சொல்லுகிறார். அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது நடக்கலையா அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஆணையிட்டவர்கள் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதை நாம் பார்த்துவிட்டு அந்த பகுதிக்கு நம்ம செல்வோம். சீக்கிரமாக நம்முடைய வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் முதல் 53ஆவது வசனம் வரை. இது யார் யார் சொல்கிறாங்கன்னா, லாபானுக்கும் மருமனாகிய யாக்கோபுக்கும் நடக்க பிறகு சம்பவம் சொல்லாமல் வந்ததுனால அவன் பின்தொடர்ந்து வருகிறார். அதுக்குள்ளே லாபானுக்கும் அந்த தரிசனம் பண்ணார், அவரை ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ இங்கே சொல்கிறேன், நம்ம 2 பேர் நடுவில் ஒருத்தர் கிடையாது. ஆனால் ஒருத்தர் இருக்கிறார். நம்ம 2 பேருக்கு ஒரு சாட்சி இருக்கு. தேவனே நம் நடுவில் சாட்சியாக இருக்கிறார்.
அது மிஸ்பா என்கிற பெயர் பெற்றது. பின்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த கல்குவியல் இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தியிருக்கிற இந்த தூணையும் பார். நான் இந்த உனக்கு தீங்கு செய்ய இந்த குவியலை தாண்டி வராதபடிக்கும் நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என் பக்கம் வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவருடைய பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள் நடுவு என்று நியாய தீர்ப்பாக என்று என்றார். இப்ப யாக்கோபு என்ன சொல்றான்? அப்போது யாக்கோபு தன் தகப்பனாகி ஈசாக்கின் யாரு தேவன் மேல பயபக்திக்குரியவர் மேலே ஆணையிட்டு என்று இருக்கு. அப்ப தேவன் மேலே ஆணையிட்டு கொடுத்தான் யாக்கோபு என்று சொல்லு. அவர் 2 பேர் நடுவில் யாரு சாட்சியில்? கர்த்தரே சாட்சியாக இருந்தார். அது அதன்படி நடந்தார்கள். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் பேரில் பயபக்திக்குரியவர் அவர் தான். அவரை கொண்டு ஆணையிட்டவர்களை வேதாங்கமத்தில் நான் வாசிக்க முடிகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன சொல்கிறாருன்னா, என் பேரில் நீங்கள் ஆணையிடக்கூடாது, வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ணக்கூடாது, பூமியின் மேலும் சத்தியம் பண்ணக்கூடாது, எஸ்லேமின் மேலும் சத்தியம் பண்ணக்கூடாது, இன்னும் சொல்ல போனால் சிரசின் மேலும் நீங்கள் சத்தியம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. எல்லாமே அவரை காண்பிக்கிற ஒரு காரியம்தான். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது நடந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆவது வசனம் வரையும் வாசிக்கும். இப்பொழுதும் அந்த ராகா வேசி சொல்ற லேவு பார்த்தவளை பார்த்து, நான் உங்களுக்கு செய்த தயவை படியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று அவளும் அதான் சொல்ற. கர்த்தர் பேரில் எங்களுக்கு என்ன செய்யணும்? ஆணையிட்டு நாங்கள் அந்த எரிகோ ராஜாவுக்கு உங்களை காண்பிக்காதபடி மறைத்து வைத்து தயவு செய்தோம். அதே போல் நீங்கள் எங்களுக்கு என் குடும்ப தயவு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைக்கணும். அதான் கேட்க கொண்ட சத்தியம். உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே ஈடு எங்கள் காரியத்தை, அது ஒன்று சொல்ற, நீங்க எங்க காரியத்தையும் வெளிப்படுத்தாமல் இருந்தால், கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயவையும் சத்தியமும் பாராட்டுவோம், இந்த சத்தியத்தின்படி நாங்கள் நடப்போம் என்று சொன்னாங்க. அதில் கண்டிஷன் போட்டாங்க, எங்களை நீங்கள் காட்டி கொடுக்கக்கூடாது, எங்களை பிடித்து எரிகோ ராஜாவுக்கிட்ட கொடுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொண்ட கர்த்தரின் ஆணையின்படி எங்கள் ஜீவன் உங்கள் ஜீவன் போல இருக்கும். ஆகவே நாங்கள் அதன்படி செய்வோம் என்று அவர்கள் சத்தியம் பண்ணாங்க. அதன்படி செய்தார்களே என்று சொன்னால் அதன்படி அவர்கள் செய்தார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 25ஆவது வசனம் வரை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, இவர் யோசுவக்கிட்ட இந்த பிரச்சனை வந்து சொல்கிறாங்க. பார்த்துட்டு இப்படியெல்லாம் நடந்தது, ராகா பேசிப்பட்டதில் ஆணையிட்ட கேட்டால் நாங்கள் ஆணையிட்டு கொடுத்துட்டோம், நிபந்தனைகளை சொல்லிட்டோம் என்று சொல்லும்போது, இப்போ யோசுவா அந்த லேவுக்காரரை பார்த்து
லேவு பார்த்த இரண்டு புருஷரை நோக்கி, இரண்டு புருஷரை நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய், நீங்க அந்த வேசியின் வீட்டுக்கு போய், நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடி, ஆணையிட்டபடி, நீங்க என்ன ஆணையிட்டீங்களோ அவளுக்கு ஆணையிட்டபடி அந்த ஸ்திரீயையும் அவள் உண்டான யாவையும் அங்கிருந்து நீங்க வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அப்படி லேவுக்காரனான அந்த வாலிபர்கள் உள்ள போய் ராகாப்பையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேல் பாலை புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். பட்டணத்தையும் அதில் யாவையும் அதை சுட்டரிச்சிட்டாங்க. போதும். அப்போ எல்லாமே சுட்டரிச்சிட்டு இவங்களே அந்த ஆணையத்தின்படி பாளையத்தில் கொண்டு வந்து அவர்களை பத்திரமாக உயிரோடு வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே இவர்கள் கர்த்தருக்கு ஆணையிட்டபடி நடந்தார். புதிய காலத்தில் அது கர்த்தர் பேரில் ஆணையிடக்கூடாது என்பதை சொல்கிறார். ஆக பழைய காலத்தில் அது செய்திருக்கிறார். ஆனால் அதில் உண்மை உள்ளவளாக இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ யோசுவாவின் அந்த புஸ்தகத்தில் இந்த ஆதியாகமம் வாசிப்போம். 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரையும். இப்போ நம்ம அதை வாசிக்க வேணாம், அதை சொல்லிட்டு போயிடுறேன். ஆபிரகாமுக்கு வயதான போது தன்னுடைய வேலைக்காரர், தன்னுடைய ஊழிக்கான உறவனாகி எலியேசரை மூத்த அவனை கூப்பிடுறார். கூப்பிட்டு சொல்கிறாரு, ஈசாக்குக்கு ஒரு பெண் பார்ப்பதற்கு நீ கர்த்தர் பேரில் ஆணையிட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆணையிட வைக்கிறார். வேற திசையாய் போய் நீ என்ன செய்யக்கூடாது, பெண் எடுக்கக்கூடாது. நீ போகிற தேசத்தில் என் மகனுக்கு நீ பொண்ணு எடுக்கணும். அந்த விஷயத்தில் நீ ஜாக்கிரதையை எச்சரிக்கையாக எடுக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் பேரில் ஆணையிட்டும்படி என் தொடையை நீ தொடு என்று அவன் தொட்டு ஆணையிட்டு கொடுத்தான். ஆக அந்த ஆணையின்படி எலியாசார் பார்த்தீங்கன்னா போய் ரெபெக்காளை தெரிந்து கொண்டு இது கர்த்தரால் வந்த காரியம் என்று சொல்லி ஒட்டகம் மேலே ஏற்றி வந்து ஈசாக்கின் இடத்துல அந்த ஆணையை நிறைவேற்றுவதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கெல்லாம் இந்த ஆணையை நிறைவேற்றுவாங்கன்னா சொல்ல முடியாது. ஆகவே இப்படி கர்த்தர் பேரில் ஆணையிட்டவர்கள் அந்த காரியத்தை சரியாக செய்து முடித்தாலும் புதிய காலத்தில் சொல்கிறாரு, என் பேரில் நீங்கள் ஆணையிடக்கூடாதுங்கிற. நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் மேலே சத்தியங்க, அந்த ஆண்டவன் மேல் சத்தியங்க, இயேசு மேலே சத்தியங்க, அல்லது எங்களை இறைவன் மேலே சத்தியங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய மார்க்க வேதம் ஆண்டவரே சொல்கிறாரு, என் பேரில் நீ ஆணையிடக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது என்பதை சொல்கிறாரு. அந்த பழைய காலங்களிலே அது நடந்து இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்னும் நம்ம வேதாகமத்தில் வாசிக்கும் போது சில நேரங்களில் மற்றவர்களை தங்களுடைய காரியத்தை நிறைவேறும்படியாக கர்த்தர் பேரில் ஆணையிட்டு கொடுக்கும்படி கேட்கிறவர்கள் பழைய காலத்தில் இருக்கிறாங்க. இந்த புதிய காலத்தில் இந்த வயதானவர்கள் இருப்பாங்க. தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து, எங்களை வயதான நாளில் நீங்கள் தான் எல்லாம் பார்க்கணும், எங்கள் இறுதி காரியங்களெல்லாம் நீங்களே தான் பார்க்கணும் என்று எங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தங்கள் காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அப்படின்ட்டு. எனக்கு ஒரு அம்மா முந்தின சபையில் இருந்தாங்க, பாஸ்டர் நான் மரிக்கும்போது நீங்கள் தான் வந்து செய்து கொடுக்கணுன்னாங்க. அப்போ அவர்கள் அந்த கேட்டுக்கொண்ட நிமித்தமாக அந்த நாளில் அது நடந்து முடிந்தது. அதையே செய்து முடிக்க கிருபை செய்தார். அப்படி நம்ம ஜீவிதத்தில் நம்ம காரியம் நிறைவேற்ற முடியாக சில கணவன் மனைவி சொல்ல, என்ன நீங்கள் கைவிட மாட்டீங்களா, கர்த்தர் பேரை ஆணையிட்டு கொடுப்பாங்க.
ஆனால் சிலர் என்ன இருப்பாங்க, சிலர் கை விட்டு விடுவார்கள். அதுதான் பொய்யானை, கபடான ஆணை என்பது. ஆக வேதாகமத்தில் தங்களுடைய காரியத்துக்காக மற்றவிடத்தில் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு வாங்கினவர்களும் வேதாகமத்தில் இல்லாமல் இல்லை. நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்கு முந்தைய நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆவது வசனம் வரை வாசி. அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாய கர்த்தரை யோசுவாவை பார்த்து சொல்கிறான், நீ என் உத்தமனாய் பின்பற்றபடியினால் உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் இருக்க கடவது என்று ஆணையிட்டு கொடுக்குறான். ஆணையிட்டான். இப்பொழுதும் அதே போல் காலை சொல்லும்போது எனக்கு அப்போ சொல்லும்போது 45 வயதாக இருந்து இப்போ 85 வயதாக இருந்துச்சு. என்னை யுத்தத்துக்கு போக்குவரத்தமாக அந்த பலன் இருந்துச்சு. அந்த வாக்கு தத்தங்களை அவன் நிறைவேற்றினதாக அந்த வேதம் சொல்லுகிறது. ஆக மோசையின் ஆணையின்படியே அது நடந்தது என்று காலேப் இங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இதே போல் யோசேப்பு ஒரு சத்தியம் பண்ணி கேட்குறான். ஆதியாகமும் 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தையும் 25ஆம் வசனத்தையும் வாசிப்போம். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் சாக போகிறேன், ஏன்னா ஆண்டு சொல்லிட்டார் இல்லையா, நீ மறிக்க போகிற, நான் மரணம் அடைய போகிறேன். ஆனாலும் தேவன் யோசேப்பு சொல்றான், நிச்சயமாக தேவன் உங்களை சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுக்கிற தேசத்திற்கு போக பண்ணுவார் என்று சொல்வதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்தில் கொண்டு போகலை என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் பதில் ஆணையிடுவித்து கொண்டான். அவங்க ஆணையிட்டு கொடுத்தாங்க. அதன்படியே செய்தார்கள். சில எங்கள் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் நாங்கள் மறிக்கும்போது ஆவிக்குறிவில் இல்லையா, ஒருத்தரும் எங்களுக்கு பூ போடக்கூடாது பாஸ்டர், அந்த நேரத்தில் நீங்கள் தான் சொல்லணும், இந்த பிள்ளைகள் அவசரத்தில் எதாவது பண்ணிடக்கூடாது அப்படி என்கிட்ட கேட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நான் சொல்லிடுவேன், அம்மா உயிரோடு இருக்கும்போது சொன்னாங்க, தயவு செய்து நீங்கள் பண்ணாதீங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படி சில நம்மிடத்தில் கேட்கும்போது அது அந்த ஆணையை கேட்கும்போது ஆணையின்படியே நம்ம செய்து முடிக்கணும். செய்தார்கள்னா மோசையினுடைய நாட்களிலே யோசேப்பு கேட்டுக்கொண்ட நிமித்தமாக மோசே அதை செய்கிறான். கடைசி வரை செய்ய முடியலனாலும் அந்த 120 வயது உள்ளவரையும் அவன் அதை செய்தான். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணும்போது இந்த எலும்பு, யோசேப்பின் எலும்பு என்ன செய்து புறப்பட்டு வருகிறது. ஒருவேளை யாராகிலும் நம்முடைய முன்னோர்களோ நம்முடைய தகப்பன்மார்களோ ஒரு வேலை இப்படி சொல்லியிருந்தால் நம்ம செஞ்சிருப்போம்னா டெஃபினட்டாக செஞ்சுக்க மாட்டோம். அது எலும்புக்கு எலும்பு சாம்பலாச்சுங்க, அதெல்லாம் எங்கே வாங்க, அதெல்லாம் வேலையா அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் அந்த ஜனங்க அதை ஆணையிட்டது எத்தனை வருடங்கள் கழித்தாலும் மறக்காமல் அவன் பிந்தின காலத்தில் 400 வருஷத்துக்கு பின்பு விடுதலையாக்கப்பட்டாலும் அந்த ஆணையை நிறைவேற்றினவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனம். அல்லேலூயா. அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது யாத்திரையாகமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். மோசே தன்னோடு கூட பார்த்தீங்களா, எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான்.
தேவன் உங்கள் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். அப்பொழுது உங்களோடே கூட அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்க என்று சொல்லி யோசேப்பு சொல்லி யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் இஸ்ரவேல் புத்திரரை புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி அதென்ன சாதாரண கிடையாது, உறுதியான ஆணையிடும்படி செய்திருந்தார். செய்திருந்தார். அதன்படி அந்த ஆணையின்படி இப்போ மோசை நாட்களில் ஆறுனுடைய எலும்பை கொண்டு போகிறாங்க. அதுக்கு பின்பு அவர் நினைத்தபடி அங்கே சேர்த்தார்களா அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் அவர் சீகேமிலே சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரின் புத்திரரின் எமோரின் புத்திரின் கையில் 100 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கினை அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. சொன்னபடி செஞ்சாங்க. இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் சொல்றபடி செய்கிறாங்கன்னா இல்லை, சொல்வது ஒன்று செய்வது ஒன்றா இருக்கிறாங்க. நான் எங்கே சொன்னேன் அப்படிம்பாங்க. ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாகவோ ஒரு 50-100 பேர் ஜனங்கள் முன்பாகவோ சொல்லுகிற ஜனங்க நம்மளே நிறைய பேர் பார்க்குறோம். ஆனால் அதை நிறைவேற்றாமல் காலம் தாமதம் பண்ணி கொண்டு இருக்கிறவர்கள் நிறைய பேரை நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். ஆகவே நாம் மற்றவர்களுக்கு ஒரு ஆணையிட்டு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா, அதை நிறைவேற்றுவர்களாக நாம் இருக்க வேண்டும். கைகளை உயர்த்துற அலே சொல்லுங்க, அலேலுயா, நிறைவேற்றுவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நீங்கள் பழைய ஏற்பாட்டுகளில் இன்னும் நீங்கள் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, லேவியராகும் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராக புத்தகம் அங்கே சொல்றாரு பாருங்க, என் நாமத்தை கொண்டு அதை தான் சொல்றார், பொய்யானை இடுகிறதினால் உங்களுடைய தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாகாமல் இருப்பீராக. நான் கர்த்தருங்கிறேன். பழைய சொல்றார், என் நாமத்தில் பொய்யாக நீ ஆணையிடாம, வீணாய் ஆணையிடாம, கபடாய் ஆணையிடாம, எனக்கு பரிசுத்த குலைச்சல் உண்டாகாத இருப்பதற்கு நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, நான் கர்த்தர் என்று சொல்வதை பார்க்கிறோம். நீங்கள் யாத்திரை 27 என்ன சொல்ற, நாமத்தில் வீணிலே நீங்கள் என்ன செய்யாதீங்க, அதை பொய்யாய் சொல்லாதீங்க. அப்படி வீணிலே வழங்காது இருப்பீராக. கர்த்தர் நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டிக்காமல் இருக்க மாட்டான். பொய்யாய் ஆணையிட்டால், அது செலுத்தாமல் போனால், கபடாய் ஆணையிட்டால் அதை தண்டிக்காமல் விடவே மாட்டார். கர்த்தர் போல யோசிக்கணும். ஏதோ ஒரு காலத்தை நீங்கள் பொருத்தனை செய்ய சொல்லிட்டு செலுத்தாமல் இருக்கிறீங்க. நீங்கள் போகக்கூடிய சபைகள் இல்லை, ஆணையிட்டு நீங்கள் செலுத்தாமல் இருக்கீங்க, அது மறந்து போனீர்கள். வாக்குறுதிகளை தாராளமாக சொல்லியிருக்கீங்க, ஆனால் செலுத்தாமல் இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் மறக்கலாம், நீங்கள் சொன்னதை ஜனங்களும் மறந்திருக்கலாம். கர்த்தர் மறக்க மாட்டார், ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். ஆகவே அந்த காரியெல்லாம் நினைத்து நீங்கள் சொன்னதை நிறைவேற்றும்படி உங்களுக்கு உதவி செய்வார். நீங்களும் அதை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுங்க, தாமதம் பண்ணாதீங்க. கர்த்தருக்கு செய்வேன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். லேவியராக புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை பதறாங்க. ஜனங்கள் அல்லது மனிதர்கள் பதறி ஆணையிடுகிற எந்த விஷயமானாலும் அல்லது எந்த காரியமானாலும், ஒருவன் தீமை செய்வதற்காகவும் நன்மை செய்வதற்காவது
தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவனாவான். அவன் அது குறித்து குற்றம் உள்ளவனாவான். இப்படி ஒன்றில் ஒருவன் குற்றமுள்ளவன் ஆகும்போது குற்றவளவன் ஆகும்போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது அப்போது சொல்றார், எல்லாத்தையும் சொல்லி நீ அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுது. சில நேரம் மனப்பதிவு எங்கே தெரியுங்களா? டாக்டர்கள் கைவிடும் போது இவனை அவ்வளவோ தாங்க இந்த குழந்தைய நாங்கள் காப்பாற்ற முடியாது, உங்களை கணவனை காப்பாற்ற முடியாது, உங்கள் புருஷனை உங்கள் வீட்டம்மாவை காப்பாற்ற முடியாது என்று சொல்லும்போது ஒரு ஆவிக்குறவைகள் ஒரு பொருத்தனை தீர்மானம் பண்ணுவாங்க. எசப்பா, எங்களை ஆண்டவருக்கு எங்களுடைய அம்மாவுக்கோ மனைவி புருஷனுக்கோ பிள்ளைகளுக்கோ நீங்கள் ஜீவனை கொடுத்தா நாங்கள் இது கர்த்தருக்காக செய்வோம், அல்லது கர்த்தருக்காக நாங்கள் ஊழியம் செய்வோம், அல்லது கர்த்தருக்காக நாம் சாட்சி சொல்ல வேண்டும் பதறி பேசிடுவாங்க. ஆனால் அதை மறந்து விடுகிறார்கள். அப்படி அவர்கள் குற்றமுள்ளவர்கள் அதை அவர்கள் உணர்ந்து கொண்டால் மீண்டும் அதை நிறைவேற்றினால் அது தேவனுடைய பார்வையிலே மேன்மையாகிறது. அல்லேலூயா. அப்படி சில வாலிபர்கள் மரண தருவாயில் நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வோம் அப்படிம்பாங்க. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய மாட்டாங்க, வேறு விதமாக பயணம் சென்றிருப்பாங்க. அவங்களுக்காகவும் கர்த்தர் பேசுவார். ஆக நீங்கள் என்ன நீங்கள் நேர்ந்து கொண்டீங்களோ, எதை நீங்கள் சொன்னீங்களோ அதன்படி ஜீவிக்க வெகு சீக்கிரமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவோ அதை நிறைவேற்றவோ உங்களை அர்ப்பணிங்கள் என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஒரு ஆளில் சொல்களே அல்லையா. இயேசு நல்லவர். லேவியராக புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரையும், அல்லது காணாமல் ஒருத்தர் ஒரு பொருள், ஒரு மனைவி காணல, மகனை காணல, புருஷனை காணல, அல்லது சிலர் சொல்லுவாங்க எங்களுடைய பணம் காணவில்லை, நகை காணலை, ஏதோ காணலை அப்படிம்பாங்க. அப்போ ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க, நாங்கள் காணாமல் போன எந்த பொருளும் நாங்கள் எங்கள் கையில் கிடச்சிட்டா அதில் இத்தனை பங்கு நாங்கள் கர்த்தருக்கு செலுத்துகிறோம், அல்ல அதற்கு பதிலாக நாங்கள் சில ஆலயத்தில் சில விஷயங்களை கட்டிட காரியங்களுக்காகவோ, அது ஆலயத்தில் ஃபேன் சம்மந்தப்பட்ட ஃபீஸ் சிஸ்டம் காரியத்திற்காகவோ, அது ஊழியனுக்கான குடும்பத்தினுடைய காரியத்திற்காகவோ ஏதாவது செய்திருந்தால் செய்வாங்க இல்லையா. அப்படி அவங்க செய்கிறவர்களை பார்த்தீங்கன்னா அநேக பேர் அது செய்கிறது இல்லை. அது முடிந்த உடனே அவர்கள் மறந்து விடுகிறார்கள். வாசிங்க பார்ப்போம். அதாவது கண்டடைஞ்சிட்டாங்க. கண்டடைந்தும் அதை மறுதலை, நான் அப்படி சொல்லலையே, இப்படி சொல்லலையே பாஸ்டர், நாங்கள் அப்படி சொல்லலையே, மறுதளித்து அதை குறித்து பொய்யானையிட்டு மனிதர் செய்ய இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவங்கிறார். பாவம் செய்தானாகில் அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளி ஆனபடியினால் தன் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கன் செய்து பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டதையும் கண்டெடுத்ததையும் பொருளையும் திரும்ப கொடுக்கணும்னு சொல்கிறார். எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆகவே என்று கர்த்தர் நீங்கள் மறந்து போன அந்த காரியத்தை, கர்த்தருக்கு செய்வேன் என்கிற காரியத்தை மீண்டும் இந்த நாளில் அதை திருப்பி தேவனுக்கு கொடுங்கள் என்று ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கு. இப்போ நமது மத்திய சுவிசேஷத்திற்குள் வருவோம். 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் முதல் அன்றையும் ஆண்டு சொல்றார், பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை, நம்ம சொல்கிற சத்தியங்களை பொருத்தனைகளை
கர்த்தர் சமூகத்தில் வந்து ஆலயத்தில் வந்து முன்னிலையாய் செலுத்துவையாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று அது பூர்வ காலத்துக்கு உரைக்கப்பட்டு. முதல்லலாம் நாங்கள் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா சில பொருத்தனை செலுத்தி சபை வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வியாதியாக இருந்தோம், அல்லது மகள் டெஸ்ட்டுக்காக ஜெபம் பண்ணோம், வேலைக்காக ஜெபம் பண்ணோம், அல்லது திருமணத்திற்காக குழந்தைக்காக பொருத்தனை பண்ணோம். ஆக அது கர்த்தரை தந்தார். அந்த பொருத்தனை நாங்கள் சபைக்கு முன்னாடி செலுத்துவோம் என்று முந்தின காலத்தில் அது பலிபீடத்தின் மேல் வைக்கிற பழக்கத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ அதெல்லாம் பார்க்க முடியல, எல்லாமே பொய்யானையாய் மாறிவிட்டது. ஏதோ ஒன்று ரெண்டு பேர் அதில் உண்மையாக இருக்கிறாங்க. வாசிங்க. இது பூர்வ காலத்துக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நமக்கு சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன். பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டும். அதை கர்த்தர் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம். அது தேவனுடைய சிங்காசனம். அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரில் சத்தியம் பூமியின் மேலே சத்தியம் பண்ண வேண்டாம். அது அவருடைய பாதம். அவர் பாதப்படி எருசலேமின் பேரில் எருசலேம் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். மகாராஜா அது மகாராஜாவினுடைய நகரம். சிரசின் பேரில் உன் சிரசின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம். ஒரு மயிரை அது ஒரு மயிரியாவது வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ உன்னால் கூடாது. உள்ளது உள்ளது என்றும் இல்லது இல்லாது என்று சொல்லுங்கள். இதை போய் மிஞ்சி நீங்கள் போய் சொன்னீங்கன்னா தீமையினால் உண்டாயிருக்கும் என்று சொல்லிட்டார். ஆக புதிய காலத்தினுடைய உபதேசமே கொஞ்சம் அவர் பேரில் ஆணையிடக்கூடாது. சத்தியமாக கர்த்தர் பேரில் இயேசு மேலே அந்த ஆணையே நம்ம இடக்கூடாது. ஏன்னா அவர் தேவாதி தேவன். ஒரு அலை சுண்டலையா, நம்மை படைத்த தேவன் அவர் தேவன். அது சொல்லிட்டு முதல் சொல்றாரு, வானத்தின் பேரில் நீங்கள் சத்தியம் பண்ண வேண்டும். வானம், வானம் என்பது இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம். என்ன ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம். அவர் இருக்கக்கூடிய இடம்தான் வானம். ஆகவே அந்த வானத்தின் பேரில், அந்த வானத்தில் அமர்ந்திருக்கிற அவர் பேரில் நீங்கள் சத்தியம் பண்ணக்கூடாதுங்கிற என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, வாசிங்க. உபாகமம் 6:13. உபாகமம் 6:13. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவர் நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக என்று பழைய காலத்தில் சொல்றார். ஆனால் புதிய காலத்தில் வரும்போது அது செய்யாது. அந்த வானத்தின் பேரிலே நீ செய்யாது, அந்த சிங்காசனத்தின் பேரிலே செய்யாது, ஆராதிக்கிற தேவன் மேலே செய்யாதேங்கிறாரு. அங்கே புதிய காலத்தின் உபதேசம் அது. அதே உபாகம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா, உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவர் நாமத்தை கொண்டு ஆணை இடுவாயாக எதை செய்தால். ஆனால் புதியற்கால விசுவாசிகள் அதை ஆணையிடாதேங்கிறார். ஆக ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் கவனமாக நாம் இருக்க வேண்டும். அப்போ வானத்தின் பேரில் சத்தியம் இடக்கூடாது. அடுத்தது பூமியின் மேலே சத்தியம் போடக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க அந்த வான சத்தியங்க அப்படிம்பாங்க, சிலர் இந்த பூமி சத்தியங்க அப்படிம்பாங்க, சிலர் ரோட்டில் இப்படி பேசும்போது இந்த ரோடு மேலே சத்தியங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. சொல்கிறத நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம அறியாமையின் காலத்தில் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கோம். ஆக நீ பூமியின் மேலே செய்யக்கூடாது. ஏன் பூமியில் செய்யக்கூடாது? சங்கீதம் 24:1 நீங்கள் வாசிங்கன்னா, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் குடிகளும் கர்த்தருடையதுன்ட்டார். அதனால் நீ பூமியின் பேரில் பூமி மேலே இருக்கிற குடிகளானாலும் நிறைவானாலும்
அதன் மேலே நீ சத்தியம் பண்ணாதே, ஏன்னா அதை படைத்தது நான் தான் படைத்தேன். வார்த்தையினால் இந்த பூமியை சிருஷ்டித்த தேவன், பூமியில் உள்ள ஜனங்களை படைத்தவர், சிருஷ்டித்தவர், அதன் நிறைவு என்னுடையது. ஆகவே நீ பூமியின் மேலேயும் நீ சத்தியம் பண்ணாது. அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். வானத்தின் பேரில் பண்ணக்கூடாதான், பூமியின் மேலே பண்ணக்கூடாது. அடுத்தது என்ன சொல்கிறார்? எருசலேமின் பேரிலும் நீ சத்தியம் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன சொல்கிறார்? எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம், வானம் என்பது சிங்காசனம், பூமி என்பது பாதப்படி. அப்போ பூமி யாருடையது? தேவனுடைய பாதப்படி. அதனால் சத்தியம் பண்ணாது. அடுத்தது எருசலேமின் மேலே சத்தியம் பண்ணாது அப்படின்ட்டு. அது ஏன் அப்படின்னா, அதுதான் மகாராஜாவின் நகரம், அது தேவனுடைய ஆலயம், நாம் ஆராதிக்கிற இந்த இடம்தான் எருசலேம். அல்லேலூயா. ஆக இதன் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாங்கிறார். சங்கீதம் 46 சங்கீதம் 4 வசனத்தை வாசிங்க. 46:4. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள், தேவனுடைய நகரத்திலும் உன்னதமானவர் வாசம் பண்ண. எங்கே? இங்கே தான் வாசம் பண்ணும். இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தேவாலயத்தில் சந்தோஷிப்பிக்கும். தேவன் நம் நடுவில் இங்கே இருக்கிறாரு, அது அசையாது. தேவன் அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவாலயம் சொல்றார். ஆக ஆலயத்தின் மேலே, ஜெப வீட்டின் மேலே நீ சத்தியம் பண்ணாத. காரணம் என்ன? அவர் அங்கே தங்குகிறார், அவர் நடுவில் இருக்கிறார், அவர் உலாவுகிறார். அது ஆராதனை செய்கிற இடம், கர்த்தரை துதிக்கிற இடம், ஜெபிக்கிற இடம். ஆனால் அதன் பேரில் நீ சத்தியம் பண்ணாத என்று. அதே 42 சங்கீதம் 48 சங்கீதம் 1 வசனத்தை 2 வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, அவர் சும்மா இல்லைங்க, அவர் பெரியவர், அவர் தேவனுடைய நகரத்தையும் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட திசையில் சியோன் பர்வதம், வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமி மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம் என்று ஆலயத்தை குறித்து சொல்றார். ஆகவே எருசலேமின் பேரில் தேவாலய பேர் சத்தியம் பண்ண வேண்டாம். சிரசின் மேலே சித்தம் பெற வேண்டாம். ஒருவன் வெல்ல முடியும், கருப்பாக்க முடியாது, கருப்பை வெள்ளாக்க முடியாதுங்கிறார். அது இன்னொரு மொழிபெயரில் பார்த்தீங்கன்னா, தேவன் நேராக்கினதை கோணலாக்க முடியாது, ஒரு காரியத்தை கோணலாக்கினதை நேராக்க முடியாது. ஒரு பிரச்சனையை சத்தியம் சொல்வதனாலே அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாது என்பதற்காக சிரசின் மேலே நீ சத்தியம் பண்ண வேண்டான்ட்டார். அல்லேலூயா. ஒரு பக்கம் சிரசு என்பது ஆண்டுடைய தலையைத்தான் காண்பிக்கிறது. எபேசில் பார்த்தீங்கன்னா, சபைக்கும் அவர் தலைவராக இருக்கிறார் என்று, தலையாக இருக்கிறார். ஆக அவர் மேலே, அந்த சிரசின் மேலே அல்லது மனிதனுடைய சிரசின் மேலே நீ சத்தியம் பண்ணிட்டான்னா உன் காரியம் நிஜமாக மாறாது. அதுதான் சொல்ற, வேலையை கருப்பாக்க முடியாது, கருப்பையும் வேலையாக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். உள்ளதை உள்ளபடி, இல்லாதபடி செய்யுங்க, மிஞ்சிது தீமைதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்லுகிற செலுத்துகிற பொருத்தனையெல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் எழுதியிருப்பார். சில நேரங்கள் நம்ம எல்லாரும் சரியாக இருப்போம், பொருத்தனை மாத்திரம் செலுத்தாமல் இருப்போம். நாய் திருப்பினால சொல்வார், நீ எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறாமா, ஆனால் நீ சொன்ன பொருத்தனைகளை சத்தியத்தை நீ செய்யலையே, அதனால் நீ உள்ளே வர முடியாது, இந்த ஆகினிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எப்போ சொன்னாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் டேட் வாரி டைமு நிமிஷம் முழுவதும் எழுதி வைத்திருப்பேன், தப்பித்து கொள்ள முடியாது. ஆகவே நாம் இந்த நாளிலும் கர்த்தர் ஞாபகப்படுத்துகிற நாம் சொன்ன பொருத்தனைகளை சத்தியங்களை நிறைவேற்ற பிரயாசப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கணும்.
இப்போ ஆதியாகமத்தில் 26ஆம் அதிகாரம் இயேசு எதற்கெல்லாம் ஆணையிடுறார்? பிதாவாகிய தேவன். 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் சீக்கிரமாய் வா. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சம் அல்லாமலும் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு ஆபிலம் கேராவுக்கு போனான். கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லுகிற தேசம் சொல்றாரு, கீழ்ப்படினும், குடியிரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து ஆசீர்வதிப்பேன், உனக்கும் சந்ததிக்கும் யாவையும் தந்து தகப்பனாக ஆபிரகாமுக்கு ஆணை அவர் இடுறார், ஆணைய நிறைவேற்றுவேன். ஆபிரகாமின் சொல்லு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் போதும். உங்கள் அப்பா இப்படியெல்லாம் செஞ்சாருப்பா, நீ போகாத, கீழ்ப்படி, நான் சொல்கிற இடத்துல இரு, தங்கு, நான் ஆணையிட்டு சொல்கிறேன். நீ மாத்திரமல்ல, சந்ததிகளும் ஆஸ்வதிக்கப்படும். அதனால் ஈசாக்கு 100 மடங்கு ஆஸ்வதிக்கப்பட்டான், சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டார். தேவனை ஆணையிட்டு நமக்கு சில விஷயங்கள் சொல்கிறார். வசனங்கள் மாத்திரம் வாசி. யாத்திரையுகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தில் சுமத்துகிற சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அந்த அடிமைத்தனம் நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களையும் மீட்டு சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்து சுமைகளை நீக்கி விடுவிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் கொண்டு போய் போதும் கொடுப்பேன்னு சொல்லிட்டார், ஆணையிட்டு கொடுத்தார். ஆனால் ஆண்டு சொல்லின்படி அவங்க கீழ்ப்படுகிறதுனால அந்த ஆணையின்படி கர்த்தர் நடத்தலை. நம்ம ஜீவியத்தில் மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்றால் பரலோக ராஜ்யத்தை நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் அதன்படி நடந்தால்தான் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும், இல்லை என்றால் செய்ய முடியாது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வாக்குத்தத்தை கொடுத்தார், ஆனால் நிறைவேறவில்லை. உபாகம் 1:35 வாசிங்கன்னா, எப்னோகின் குமாரனாகிய மாத்திரம் அதை காண்பான், அவன் கர்த்தரை உத்தமனாய் பின்பற்றபடியினால் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். இப்போ அங்கே முன்னாடி பிதாக்களுக்கு ஆணை கொட்டிட்டு யாரும் போகலை. கீழ்ப்படியில் முறுமுறுத்தார்கள், கோவப்பட்டார்கள். மோசையே கானானுக்குள்ளே போகாம பாடிட்டாங்க. அவளை வனாந்தரத்திலே கர்த்தர் அழித்தார். ஆனால் காலேபுக்கு சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஆக தேவன் சொல்கிற வார்த்தை ஆணையின்படினா அது கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எபிரேயர் 3:11 4:3 வாசித்து நம்ம முடிப்போம். எபிரேயருக்கு இருக்க நிருபம் 3ஆம் அதிகாரம். என்னுடைய இளைப்பாறுதலே இப்ப சொல்லிட்டார். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் பிரவேசிப்பது இல்லை என்று கோபத்திலே ஆணையிட்டேன்னு சொல்லிட்டார். அங்கே பிரவேசிப்பீர்கள் என்று ஆணையிடுறாரு. இந்த கோபத்தில் அவங்க பிரவேசிக்க மாட்டாங்க என்று ஆணையிட்டு சொன்னார். நாம நமக்கு சொல்றாரு, விசுவாசிதல் நாமோ
எந்த பரலோக ராஜ்யம் இலைப்பாறுதல் பிரவேசிக்க அவருடைய கிரியைகள் அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இவர்கள் என்னுடைய இலைப்பாறுதலிலே பிரவேசிப்பதில்லை என்று இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்ட அவர்களும் இவர்களும் என்று சொல்கிறார். ரொம்ப ஞானமாக இருக்கணும். ஆகவே தேவனுடைய ஆணையிட்ட அதுக்கு ஏற்றபடி ஜீவிக்க வேண்டும். நான்கு அது வாசத்தின் நாம் முடிப்போம். 4:3 எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விசுவாசித்தவர்களாகிய நாம் வாஸ்து வசனம் தான். ஆகவே நாமும் நமக்கும் செய்து கொண்ட பொருத்தினாலும் தேவன் ஆணையிட்டு அது கீழ்ப்படியாமல் போல் நமக்கு இப்படித்தான் இருக்கும். ஆகவே நாம் மறந்து போனவைகளை நினைப்பூட்டுகிற தேவன் சீக்கிரமாக உங்கள் சபையில் போகக்கூடிய இடத்துல நீங்கள் செய்து கொண்ட பொருத்தனைகளை ஆணைகளை சத்தியங்களை நிறைவேற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் எழும்பின வண்ணமாக இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை சோதனை பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, இவைகள் உணர்வடையும்படி செய்தீரே. அநேக மறந்து போன பொருத்தனைகளை வாக்குறுதிகளை சத்தியங்களை ஆணையிட்டு சொன்னதை நஷ்டம் வந்தாலும் அதை சரியாக செலுத்தக்கூடியவர்களாக மாற்றுவீராக. அதை அர்ப்பணித்தவர்களுக்காய் கர்த்தரை சோதனை பண்ணுவோம். சோத்திரம். பிதாவாகிய தேவனை சோதனை பண்ணுவோம். சோத்திரம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சோதனை பண்ணுவோம். நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பசுத்தாவியானவரை சோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி பொய்யானையிடக்கூடாது என்பதைக்குரிய பழைய ஏற்பாட்டு காலக்குரிய உரைக்கப்பட்ட வார்த்தை புதிய பிறகு எங்களுக்கு சொல்லப்படும் உபதேசத்தின்படி ஜீவித்து அந்த நித்திய இலைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க உதவி செய். துதிகான மகிமை எடுத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்நிய ஐக்கியம் சம்பந்தமானவரோடும் சகல பரிசுத்தங்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற சதாகாலம் என்னன்னு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவரும்